பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகம். இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே சார் வந்து ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும்? ஒரு சீனியர்ஸ் நிக்கிறோம், கொஞ்சம் கூட உனக்குலாம் ஒரு இது இல்ல. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ளைடா, தேனியில இருந்து. தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் என்ன மனுஷனாவே நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில குத்துவேன், முகரையில குத்துவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள். சார் பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா? கோபம் வேண்டாம், நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லுமா என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? சார் வந்து ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும்? கூப்பிடு சீனியர் சார். எஸ் சார். இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்கள பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவா. ரெண்டு நிமிஷம் பேசி முடிக்க நான் கேள்வி நான் வெளியே போயிடுவேன். அப்படியா? வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சரி சார், முதல்ல என்ன பேச விடுங்க சார். அதான் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு. இன்னும் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போகணும். அப்படியா? ஆமா, இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும். ஃளைட் புக் பண்ணுங்க. இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர் இப்ப போட்டுக்கிறேன். ஐயோ சாமி, அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்லாருக்கும் ஐயோ லூசுரா, லூஸ் இல்லனே, மென்டல். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே, சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். யாரா இவர் அவ்வளவு பெரிய ஆளா? கேளுங்க, பத்திரிகை பாடிக்கலாம், அவர் அவ்வளவு பெரிய ஆளா? இந்த மாதிரி முதல்ல இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நான் படிச்ச படிப்புக்கு நான் இருக்கிறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாதுங்க. இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. நான் டாக்டர், நீ பேஷண்ட். ஒரு டாக்டர் மேல கைய பேக்கிச்சு அந்த வஞ்சன. அவர்தான் சார் அந்த வார்த்தையா சார், அவர் அந்த வார்த்தையை பேசுறாரு, பெரிய ஆளுங்கறாரு. இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். பத்திரிகையாளர் சந்திப்புல வந்தியா பாத்தியா கிளம்பணும், அவ்வளவுதான். ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு அடிச்சு செத்துற போறாங்க, வாங்கப்பா. ஆமா, வால் போல அது, நீ போல இது, போடா கோடி. ஏ போஸ், அவ்வளவுதான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இவ்வளவுதான் பேச விடுறீங்க. நான் அப்பயே சொல்றேன், வெளியே போய் சொல்லுங்க. நீ ஏன் போய் சொல்லுங்க? அவன் பயங்கரமான கல்லூரி மங்க. புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. என்ன கம் டு தி பாயிண்ட். வாயா உனக்கு என்ன வாய்? தோல் வாய்டா, தெரியல? படத்தை போடவே மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? சாதாரண ஒரு வார்த்தையை பேசுறீங்க, நியாயமா இது? என் கண்ணு முன்னால போய் சார் கேளு போ. சரிண்ணா. படத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தயாரிச்சு இந்த இடத்துல வந்து நிக்கிறது தெரியலையே. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டே என்ன பண்ண சொல்றீங்க? உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வரண்டா சின்னசாமி. சரிடா. வேற வைக்க முடியுமா? முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? முடியாது.